வந்திருக்கும் இனிய நண்பர்களே, அனைவரும் டைரக்டரை பற்றி பேசினார்கள், நடிகரை பற்றி பேசினார்கள், நடிகையை பற்றி பேசினார்கள். யாருமே தானுவை பற்றி பேசவில்லையே. இவரை எனக்கு யார் என்ற ஒரு படத்தின் மூலம் தெரியும். அவருடைய முதல் படம் இந்த யார். இந்த படத்தில் இவர் என்னுடைய திரையரங்கில் ரிலீஸ் பண்ணி 84 தானோ 84. அப்போ என்னுடைய மேனேஜர் என்கிட்ட ஓடி வந்தார். 2-3 பெண்களுக்கு உள்ள சாமி வந்துருச்சு, ஆடுறாங்கன்னாரு. போய் பார்த்தா நிஜமாகவே சாமி வந்து ஆடினாங்க. அப்போ அந்த டயத்தில் 2 ஃபோட்டோகிராஃபர் வேறு எடுத்து அந்த ஃபோட்டோ வேறு எடுத்தான். அடுத்த நாள் எங்கே பார்த்தாலும் எங்கள் படத்தை பார்க்குறவங்களுக்கு சாமி வருது அப்படின்னு போஸ்ட் அடித்து ஓட்டிட்டார். அதிலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஒவ்வொரு படத்துக்கும் ஆள் பாதி ஆடை பாதிங்கிற மாதிரி விளம்பரம் பாதி படம் பாதின்னு நிரூபிச்சிட்டார் இந்த ஆள். இன்றைக்கி எவ்வளவோ கேசட் ரிலீஸ் பார்த்துருக்கீங்க. திரை உலகத்தை நம்பி இருப்பது இசை உலகத்தை, இசை உலகம் முழுவதும் இங்கு வந்திருக்கிறது. அதற்கு காரணம் தானு மூலமாக சிவமணி அவர்கள். இசை உலகம் இல்லை என்றால் திரை உலகம் இல்லை. அனைவரையும் அழைத்திருக்கிறீர்கள். அதனால் எவ்வளோ கேசட் ரிலீஸ் வந்தாலும் வித்தியாசமாக நான் செய்து காட்டுகிறேன், செய்து காட்டியிருக்கிறீர்கள். திரையரங்கில் அன்று வாழ வைத்தவர் நடிகர் திலகம் அவர்கள். அதை தொடர்ந்து பிரபு அவர்கள், வாரிசாக வந்திருக்கிறார் விக்ரம். எனக்கு தெரிந்தவரை தானு கையை வைத்தால் மிச்சம் என்ன அது எங்கேயோ போகும். அந்த மாதிரி தான் சிவமணி சாரும். இவர் தாளவாத்திய நிபுணர். தாளம் இல்லை என்றால் இசை இல்லை, தாளம் போட வைப்பவர் இவர். அதே மாதிரி விக்ரம் பிரபு, இவர்கள் 2 பேரும் மிக உன்னத நிலைக்கு போவார்கள். ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள், எங்கள் தமிழை மறந்து விடாதீர்கள். பலர் வட இந்தியாவுக்கு போனது எங்களை மறந்து விடுகிறார்கள், எங்களுடன் இருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, இந்த படம் அரிமா நம்பி, அதாவது சிங்கம் என்று வைத்திருக்கிறார்கள், இந்த சிங்கத்தை நம்பி திரையரங்குகள் காத்திருக்கிறது என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.